உளுந்தடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? உளுந்து 1 கப், இட்லி அரிசி 1/4 கப் எடுத்துருக்கேன். நீங்கள் தோல் எடுக்காத கருப்பு உளுந்து இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 3 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இதை மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறேன். இது கூட கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு, ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போது தேங்காய் 1/2 கப் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த மாவு புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உடனே சுட்டுடலாம். நல்லா சூடான தோசைக்கல்ல நல்லா அடை மாதிரி நல்லா திக்காக ஊற்றிட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த உளுந்தடைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள் வட்டலப்பம் தான் எப்போதுமே வச்சு சாப்பிடுவோம். ஆனால் சிக்கன் மட்டன் கறியும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச காம்போனா இதுதான். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.